சுவாமிநாதன், இதை எப்படி எடப்பாடி இந்த விவகாரத்தை எப்படி டீல் செய்வார்? அவர் ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி அணுகுவார்? இல்லை, இதற்கு முன்பு இருந்ததை விட இந்த முறை அவருக்கு கடுமையான சிக்கல் இருக்கு. நீங்க மற்றவர்கள் மீது துரிதமான நடவடிக்கை எடுத்துட்டார்ல, அவரே கட்சியை விட்டு நீக்கி விடுவாரு, ஏதாவது செய்து விடுவார். இந்த முறை அவரால் முடிவெடுக்க முடியல. அதனாலதான் அவர்களை ஒரு அலங்கார பதவியிலேயே தூக்கி திரும்பியும் அமர்த்துகிறார். ஒன்று. இன்னொன்று, தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறார். அடுத்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சி அபிப்பிரதியாக செயல்படக்கூடிய இடங்கள்ல அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார் விஜய் அரசுக்கு எதிராக. அதுல எத்தனை எம்எல்ஏக்கள் பங்கேற்கிறாங்கன்னு தான் இனிமேல் செய்தி இருக்கு. அது இன்னொரு செய்தியை சொல்ல போகுது. இவர்களுடைய இந்த தனி அணியாக செயல்படுபவருடைய எண்ணிக்கை இந்த 4 பேர் தானா? இன்னும் இவர்களுக்கு பின்னால் பல பேர் இருக்கிறாங்களா? விஜய் அரசுக்கு எதிராக பேசணுமே. நீங்க அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாள் குறித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அந்த இடம் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக, ஒரு சவாலாகத்தான் இருக்க போகுது. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள், அன்பழகன் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் இவர்கள்லாம் முக்கியமான தலைகர்த்தர்கள்ங்கிறத தாண்டி கட்சி கிரவுண்ட்ல உடஞ்சி போச்சுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்க அதுக்கு முன்பு பல பேர் போனாங்க. ஓபிஎஸ் அவர்கள் போனாரு, டிடிவி தினகரன் அவர்கள் போனாரு, சசிகலா நீக்கப்பட்டாங்க, இவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க, ஓரங்கட்டப்பட்டாங்க. ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு 25 எம்எல்ஏக்களாக சேர்ந்து மாற்று வாக்களிச்சாங்கல்ல, அதனுடைய தொண்டர்கள் கிரவுண்ட்ல நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னா, முதல்ல அவர் எதிர்கொள்வதற்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒன்று, இனியாவது அவர்களை துரிதமா இவராக நீக்கணும், இவராக கட்சியை விட்டு விடுவிக்க ஏதோ ஒன்று செய்தால் ஒருவேளை அவருடைய பொதுச் செயலாளர்ங்கிற முறையில் அவர் நடவடிக்கை எடுத்தாருங்கிற ஒரு மைலேஜ் அவர் கிடைக்கக்கூடும். அப்படி இல்லாத பட்சத்துல அவர் மாவட்டத்தோடு சுற்றுப்பயணம் போகணும். அதுவே அவர் செய்ய மாட்டாரு. கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசுகிறாரு, தொண்டர்களை அழைத்து பேசுறாரு. அது அதிமுகவுக்கான ஒரு தொடர் பலவீனமாகத்தான் இருக்கும். இந்த இடம் இதுவரை அதிமுக சந்திக்காத சரிவு. அது எண்ணிக்கை 25. பல மாவட்டங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்கல்ல, இடம்பெயர்ந்தாங்க, மாற்றி வாக்களித்தாங்க. அதுல 6 முக்கிய தலைகர்த்தர்கள் நகர்ந்திருக்காங்க. இந்த இடம் எடப்பாடியால் அவ்வளவு எளிதில் கடக்கக்கூடிய இடம் இல்ல. நீங்க டிடிவி தினகரன் அவர்கள்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார், சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார். ஆனா இப்ப போயிருக்கக்கூடியவர்கள் மாவட்டம் தோறும் போறாங்கல்ல, நிர்வாகிகளும் கீழே தொடர்புல இருந்தவங்க. சோ அந்த இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மீளவே முடியாத இடம் தான் நான் பாக்குறேன். அதுக்கு அவர் ரொம்ப பிரயத்தனப்படணும். அவர் என்ன செய்யறான்னு தான் பாக்குறேன். இல்ல, இபிஎஸ் தரப்பு இதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்கள்ல பரப்புரை மேற்கொண்டார். அவர் இத்தனை தொகுதிகளில் வெற்றியை தேடி தந்திருக்கிறார். அவங்களோட சொந்த மாவட்டத்துல அவங்க அத்தனை வேட்பாளர்களையும் ஜெயிக்க வச்சாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னொன்னு, இவர்கள் சொன்ன வேட்பாளர்களை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தினார், அவரா எங்க செலக்ட் பண்ணாரா? இப்போ தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே தூக்கி இபிஎஸ் மேல போடுறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, முதல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியானது ஒன்று. ஆனா அதுவே முழுக்க சரியானதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், முதல்வர் வேட்பாளர் 4 பேர் இருக்காங்க களத்துல. மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைகிறாரு கொளத்தூர் தொகுதியில. சீமா 4வது இடத்துக்கு போறாரு, டெபாசிட் இழக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை பக்கத்துல ஜெயிக்கிறாரு. அப்ப அது அவருடைய ஆளுமைதான், அது நம்ம மாற்றுக்கிறது இல்ல. பட் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே முடிவெடுக்காம மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த லிஸ்ட்ல தான் வேட்பாளர் போடுவார்னா அதுவே முதல்ல பலவீனம் அந்த கட்சிக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அப்படி இல்லையே. ஒரு திடீர் ஆச்சரியம் இருக்கும், யாராவது ஒரு வேட்பாளர் ஆயிடுவாரு, யாருமே எதிர்பார்க்காத வேட்பாளர் இருப்பாங்க. மாவட்ட செயலாளருக்கு சீட்டு கிடைக்காது. மாவட்ட செயலாளரை போய் கீழே சாதாரண ஒரு தொண்டருக்கு சீட்டை கொடுத்துட்டு அவருக்கு போய் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வாங்கப்பாங்க. ஜெயிக்க வச்சுட்டு போனா அந்த மாவட்ட செயலாளருக்கான வாரிய தலைவர் போடுவாங்க. சோ அந்த மாதிரியான அதிசயம் இருந்தாதான் அதிமுக. அதுல இருந்து அது நகர்ந்ததே அதிமுகவோட பலவீனம் தான். நீங்க என்னைக்கு வேண்டுமானாலும் அவர் சொல்லலாம், நீங்க மாவட்ட செயலாளர் சொன்னவங்களுக்கு தரங்க சீட்டு கொடுத்தேன்னு சொல்லலாம். அதுதான் அந்த கட்சியினுடைய சரிவுகள் எங்க இருந்து தொடங்குதுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடங்குது. மாவட்ட செயலாளர்களின் கரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளவு சுதந்திரம் கொடுத்ததும் ஒரு தோல்விக்கான காரணம் தான். இன்னொன்னு, இந்த அலையில மாவட்ட செயலாளர்களை நீங்க குறைய சொல்ல முடியாது. நீங்க மாவட்ட செயலாளர்கள் ஒரு பரிந்துரை பேர் கொடுக்குறாங்க, இந்த நபர்களுக்கு சீட்டு கொடுங்க ஜெயிப்பாங்க, அவர்கள் ஆதரவு கோஷ்டி கொடுத்திருப்பாங்க, உள்ளபடியே அவர்களுக்காக வேலை செய்திருப்பாங்க. அதிமுகவில் 2 தரப்பும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. அதிமுக அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியாக இருந்தாலும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்கள் அணியாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே புரிந்து கொள்ள ஒரு செய்தி இருக்கு. 133 சீட்டு ஜெயிச்சிருந்த திமுக 59 சீட்ல நிக்குது. நீங்க 66ல இருந்து 47 தான் இருக்கீங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். முதல்ல 66க்கும் 47க்கு எவ்வளவு வித்தியாசம்? 20 சீட்டு தான் குறைஞ்சிருக்காங்க. திமுக அப்படி இல்லையா, ஆட்சி அதிகாரத்தை இழந்து. ஆமா, நீங்க சொல்றது சி.வி. சண்முகம் கூட சொல்றாரு 34 சீட்டு பாமக ஆதரவால் ஜெயித்தது அப்படிங்கிற. நீங்க பாமக ஆதரவு கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது, பாமக 5 தொகுதி தானே ஜெயிச்சிருக்கு. அந்த கால்குலேஷனே சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்றது தவறுங்கிறேன்.
அப்ப நீங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல, அதிமுக ஓட்டு பாமகக்கு போகல, ஆனா பாமக ஓட்டு கூட அதிமுக வந்துருச்சு. அந்த இடத்துல கூட பாருங்க, சி.வி. சண்முகம் பாமகவுக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்கிறாரு, அதிமுகக்கு இல்ல. அப்ப நீங்க அந்த கட்சியினுடைய பலவீனம் என்பது இது போன்ற எதிரெதிர் கருத்தாளர்களாலதான் உருவாக்கப்படுது நான் பாக்குறேன். அப்படின்னா நீங்க உங்களுக்கு பாமகவும் ஜெயிச்சிருக்கிறமே, நீங்க பாமக வட மாவட்டங்கள்ல பாமகவாலதான் இன்னைக்கு 34 சீட் அதிமுக வந்திருக்குன்னா பாமக ஏன் ஒரு குறைவான தொகுதிகள்ல சுருங்குது? ஏன் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனித்தனியாக அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் வருது? அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்குல்ல, பாமகவே அந்த தேர்தலில் சிக்கல்ல தான் இருந்தது. ராமதாஸ் அணி ஒன்றாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அணி ஒன்றாகவும் இருந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதிமுக பக்கம் நின்றாரு. இந்த கூட்டணிக்குள்ள பாஜக இருந்தது. இதற்கு மேல இவ்வளவு பலவீனங்களுக்கு மத்தியில தான் அந்த கட்சி 47 இடங்கள் ஜெயித்திருக்கு. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, அதிகாரம் இல்லாமல் ஒன்றுல ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி, 2 இல்லாம ஆயிடுச்சு அதிமுக. இதே போன்று இவர்களுக்கு அமைச்சராக முடியல. அதுதான் மெயின் வருத்தம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒன்று. 2வது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசங்கள் செய்திருக்கணும். நீங்க தாவேக்காவோடு பேசினோம், அவர்கள் சொல்றாங்கல்ல, விஜய் முதல்வராக இருந்துட்டு போட்டோம், நம்ம துணை முதல்வராக இருப்போம், ஏதோ ஒரு சமரசத்துக்கு வந்திருந்தா அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உறுதித்தன்மையோடு ஆட்சி பண்ணா நாங்க தாங்க பண்ணுவோம். அந்த கர்நாடகால மதசார்பற்ற ஜனதாதள மாதிரி தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் எங்க கையில ஆட்சியை கொடுங்கன்னு காத்திருந்தார். நல்லதே நடக்கும்னு சொன்னாங்களே. தீபாவளி தொடங்கி பலரும் வெளியில பேசினது தானே அந்த சப்ஜெக்ட் அந்த நேரத்துல. சோ அப்ப அதனால இது இந்த பலவீனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காரணம். ஆனா இப்பொழுது ஆடுகிற ஆட்டம் என்பது எஸ்.பி. வேலுமணி தரப்பு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் செக் வைக்கக்கூடிய நடவடிக்கையில தான் இருக்காங்கன்னு. ஓகே.